அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட அடுத்த 7 நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மிக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையான பல நல்ல மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏராளமான நன்மையையும் எதிர்பாராத பல சிறப்பான தருணங்களையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் வளர்பிறை சந்திரனாக விளம்பர போகிறார். அமாவாசை தினத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் பல எண்ணற்ற நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலமும் பெற போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. உச்சபலம் பெற்று வலம் வரும் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் ஏராளமான நன்மைகளை காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சந்திரனின் அமைப்பால் ஏராளமான நன்மை உண்டு. அவரது நட்பு கிரகமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் அலைச்சலும் சிரமமும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த காரியங்களை கூட முழுமையாக தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் சுகாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 20ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது பல மடங்கு லாபம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிலை உயரும். கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை விலகக்கூடிய வகையில் பண தேவைகள் உடனுக்குடன் வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நாம் என்றைக்கோ செய்த சில செயல்கள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு சுய தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. கவலை இல்லாமல் பல நல்வழி பிறக்கும் அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் அமைவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் இந்த வாரத்தின் இறுதியில் அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்குள் தொழில் ஸ்தானத்திற்குள் வருகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்திற்குள் வரக்கூடிய வேளையில் தொழில் ரீதியான வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகும். தனித்து தொழில் செய்வதை விட கூட்டு தொழிலாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஏராளமான நன்மை உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணை வழியால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உண்டு. சூரியன் அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானத்தில் புதனும் இணைவதால் புத ஆதித்ய யோகம் பிரகாசமாக அமையக்கூடிய இந்த வேளையில் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாய்க்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உறுதியாகவே சாதகமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ஏராளமான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல சுப விரயங்களை நிச்சயம்
நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் குருவினுடைய நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாகவும் சுப நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உறுதியாகவே பல வகையிலான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் இந்த இணைவானது பாக்கியஸ்தானத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய வேளையில் ஏராளமான நன்மையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய இடம், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் கவலை நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் நவகிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். கூடுதல் லாபம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு விருது பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமத்தை விட்டு நகரக்கூடிய அமைப்பில் சென்று கொண்டிருப்பதால் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு சந்திரன் மற்றும் சூரியன் இணைந்து இந்த வாரத்தில் அமாவாசை தினத்தை உருவாக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அமாவாசை விரத வழிபாட்டையும் சரியான முறையில் தர்ப்பணத்தை கொடுப்பதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். முன்னோர் வழிபாடு, முன்னோர் விரத வழிபாடு மிக சிறப்பான மாற்றத்தை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்.